முன்னவனே யானை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே ஐங்கரனே சங்கரனே செஞ்சலியன் சேகரனே தர்ப்பரனே நிந்தாரணம் கோழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்கள் போற்றி ஆழி மிசைகள் மதப்பிலனைந்து பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டற் படம் போற்றி ஊழிமலை திருவாதவோர் திருத்தால் போற்றி 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 நெஞ்சக்கணகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம்பணிவாம் பஞ்சக்கர ஆணை பதம்பணிவாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று பெரிய புராணத்திலிருந்து ஒரு சிறு மாலை சூட்டிய முருகனார் என்ற தலைப்பில் இன்று சொல்ல திருவருள் கூட்டியிருக்கின்ற காரணத்தினால் அதை சொல்ல இருக்கிறேன். சோழ நாட்டிலே திருப்புகலூர் என்றொரு தலம் இருக்கிறது. பசுமையான சோலைகள் சூழ்ந்த ஊராகும் அது. அவ்வூரிலே அந்தணர் குலத்திலே பிறந்தவர் முருகன் என்பவர். முருகனார் சிறந்த சிவபக்தர். அவர் நினைவு எப்போதும் எம்பிரானையே பற்றியதாகவே இருக்கும். பஞ்சாட்சர ஜபம் செய்வார். எப்பொழுதுமே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சதா பகவானின் திருநாமங்களையே உச்சரித்து கொண்டே இருப்பார். வர்த்தமானேஸ்வரர் என்ற பெயர் அவ்வூரில் உள்ள எம்பெருமானுக்கு ஓர் ஆலயம் உண்டு. அப்பெருமானுக்கு மலர் மாலைகள் சாற்றும் தொண்டை மேற்கொண்டிருந்தார் முருகனார். வர்த்தமானேஸ்வரர் எம்பெருமானுக்கு தினமும் விடிவதற்கு முன்பே எழுந்து விடுவார். திருக்குளத்திற்கு சென்று நீராடி புத்தாடை அணிந்து சந்தியாவந்தனம் முதலிய நித்திய கர்மாக்களை முடித்து கொண்டு பூக்குடையை ஏந்தி புறப்பட்டு விடுவார். சோலைகளிலும் நந்தவனங்களிலும் புகுந்து எம்பெருமானுக்கு பிடித்தமான 4 வகை மலர்களை பறிப்பார். கொன்றை மலர்களையும் கொன்றை செண்பகம் போன்ற காட்டுப்பூக்கள் எனப்படும் மரங்களின் பூக்கும் மலர்கள், முல்லை மல்லி சம்பங்கி போன்ற கொடிப்பூக்களையும், நந்தியாவட்டை அலரி முதலான செடி பூக்கள், தாமரை செங்கழுநீர் நீலோற்பவம் எனப்படும் பூக்கள் ஆகிய 4 வகை மலர்களையும் கொய்து வந்து சுத்தமான தனி இடம் ஒன்றில் அமர்ந்து மாலையாக தொடுப்பார். இறைவனுக்கு 6 காலங்களிலும் பூஜை செய்வார். ஆகவே ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப 6 விதமான மலர்களை மாலையாக தொடுப்பார். கோவை எனப்படும் கோத்து கட்டுவது சுருக்கி கட்டுவதாகும். இண்டை இணைத்து கட்டுவது, தண்டில் கட்டுகிற கண்ணி, பிணைத்து கட்டும் பிணையல், தொடுத்து கட்டும் தொடையல் எனப்படும் 6 வகைக்கேற்ப மலர்களை அவ்வகையைச் சேர்ந்தவற்றை பிரித்து மாலைகளாக தொடுத்து 6 காலங்களிலும் ஆலயம் சென்று இறைவனுக்கு சாத்தி அர்ச்சனை செய்வார். மலர்களை பறிக்கும் போதும் அவற்றை ஆய்ந்தெடுக்கும் போதும் அவர் பஞ்சாட்சரத்தை விடாது ஜபிப்பார். இவ்வாறு எழுந்து வரும் நாளையில் ஒரு சமயம் அவ்வூருக்கு ஞான சம்பந்தப் பெருமாள் எழுந்தருளினார். முருகனார் அவரை தமது இல்லத்துக்கு அழைத்துச் சென்று அவருக்கும் அடியார்களுக்கும் திருஅமுது செய்வித்தார். பூர்வ ஜென்மத்தில் செய்திருந்த புண்ணியத்தினால் இப்போது கிடைக்கப்பட்ட முருகனார் சம்பந்தப் பெருமானின் நண்பரானார். சம்பந்தப் பெருமானின் திருமணத்தில் கலந்து கொள்ள
அழைப்பு வர முருகனார் புறப்பட்டு சென்றார். அங்கே சம்பந்தரோடு இறைவனின் ஜோதியில் கலந்து சிவபெருமானின் திருவடிகளை அடையும் பாக்கியம் பெற்றார். சோழ நாட்டிலே உள்ள திருத்தலையூர் என்னும் ஊரில் பசுப்பதி எனப்படும் அந்தணர் ஒருவர் இருந்தார். ஐயனும் மாலும் அடிமுடி அறியாது தோற்ற எம்பெருமானிடம் பசுபதியார் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார். பகவானுக்கு பரம பிரீத்தியான ருத்திரரை தினமும் ஜபித்து வந்தார் அவர். அதனால் அவரை ருத்திர பசுபதியார் என்றே அழைத்தனர். ருத்திரத்தை வேதத்தின் கண் என்று கூறுவார்கள். குடத்திலே நீர் வைத்து ருத்திர ஜபம் செய்து அபிஷேகம் செய்து கொண்டால் ரோக நிவர்த்தி ஏற்படும் என்பார்கள். மிகவும் போற்றப்படும் ருத்திரத்தை பசுபதியார் தினமும் காலையிலிருந்து மாலை வரை குளத்திலே கழுத்தளவு நீரில் நின்று கைகளை சிரத்தில் குவித்து ஜபம் செய்வார். பசுபதியார் செய்த ஜபம் இறைவனின் உள்ளத்தை குளிர வைத்தது. பக்தனுக்கு அருள்பாலிக்க எண்ணம் கொண்டு அவருக்கு தரிசனம் கொடுத்து தமது இடத்துக்கு அழைத்து சென்றார் ஈஸ்வரன். நாளை திருநாளை போவார் என்ற தலைப்பில் சொல்ல இருக்கின்றேன். இப்பொழுது திருமூலர் திருமந்திரத்திலிருந்து தினம் ஒரு திருமந்திரம் என்ற தலைப்பில் கூற இருக்கின்றேன். எங்கும் நிறைந்தவன் எல்லாம் ஆனவன் அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை முயலும் முயலில் முடிவுமற்று ஆங்கே பெயலும் மழைமுகில் பேர்நந்திதானே. அயலும்னா பக்கத்திலும் புடையும் சுற்றிலும், அதாவது எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கிற எம் மூல முதல்வனான இறைவனை போற்ற ஒரு கடவுள் இறைவனை போன்ற ஒரு கடவுள் வேறு எதுவும் இல்லை. அவனை அடைய அவன் அருளைப் பெற ஆன்மாக்கள் முயலும் முயற்சிகளிலும் அதன் முடிவிலும் மற்றும் அதன் பயன்களிலும் அவனை பருவத்தே பெய்து பயன் தரும் மழை மேகம் போல் உள்ளான். இவனே நந்தி எம்பெருமான். இயலுதல்னா இயங்குதல், முயல் முயற்சி, பெயலும் பெய்யும் முகில் மேகம், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் இவனே தெய்வம். கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் என் இளி தேவர் இறந்தார் எனப்பலர். மண்ணுருவர்களும் வான் உருவார்களும் அண்ணல் இவன் என்று அறிகலில்லார்களே. நுதல் என்பதற்கு நெற்றி என்று பொருள். கண்ணுதல் நெற்றியில் கண்ணுடைய சிவபெருமான். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி என்பார் மாணிக்க வாசகர். திருவாசகத்தில் கண்ணுதல்னா இறைவன் உயிர்களுக்கெல்லாம் தன் அருட்கருணையை அள்ளித்தர விருப்போடு காத்திருக்கிறான். காதல் விருப்பம். ஆனால் அவனின் இந்த அளப்பரும் கருணையை உணராமல் பல தேவர்கள் அழிந்து போயினர். என்ன காரணம்? மண்ணில் இருப்பவர்களும் மண் உருவார்களும் வான் உலகம் தேவலோகத்தில் இருப்பவர்களும் இவனே மேலான தெய்வம், அண்ணல் மேலான தன்மையன் என்பதை அறியாமல் போனதால் எனவே சிவன் அருளைப் பெறுங்கள், பெற்றால் மரணமிலா பெருவாழ் வாழலாம் என்கிறார் திருமூலர். இப்பொழுது ஆன்மீகம் அறிவோம் என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையை சொல்ல விழைகிறேன். நம்முடைய உடலில் நம் மூச்சு எங்கிருந்து வந்ததோ அதனை அங்கேயே அடக்கிப் போகின்ற அளவிற்கு யாரும் உயர்ந்து செல்வதில்லை. மேலும் மோட்சத்தின் நிலையையும் கண்டுகொள்வதில்லை. ஏதோ வாழ்க்கை வாழ்ந்து வெட்ட வெளியை உணராமல் வீண்வாதம் பேசி ஏற்றம் காணாமல் வாழ்கின்றனர். தமிழர்கள் கலைகளுக்கெல்லாம் தந்தையானவர்கள், இசை தமிழினை ஈன்ற தாயானவர்கள். யாழ் என்ற இசைக்கருவி தமிழர்களின் பூர்வீக இசைக்கருவியாகும். அந்த கருவியிலிருந்து உருவானதே வீணை என்ற இசைக்கருவியாகும்.
இன்று பூர்வகுடி தமிழன் யாழையும் இழந்து இசை நாட்டத்தினை மறந்து வாழும் சூழலை அந்நிய சக்திகள் உருவாக்கி வைத்துவிட்டது. இந்த அற்புதம் நிறைந்த யாழ் இசைக்கருவியினை இப்போது தமிழகத்தை தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் காண முடிகிறது. அந்த யாழினை மீட்பவர்களையும் இங்கு காண்பது அரிதாகிவிட்டது. யாழினை சிறப்பாக மீட்டியவர்களே நம் தமிழர்கள். அந்த யாழின் உயரிய நாதத்தின் ஒளியை கொண்டு மெய்யுணர்வில் இறையை உணர்ந்து முக்தி அடைந்தவர்களே நம் மூதாதையர்களான தமிழர்கள். அந்த யாழினை மீட்டியவர்களே பாணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த ஊரே யாழ்ப்பாணமாக இருக்கின்றது. ஆதலாலே பூர்வகுடி மக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதனை உணர வேண்டும். மேலும் தமிழரின் பழக்கப்பட்ட மிருகமாக யாழி என்றொரு மிருகம் வாழ்ந்து வந்து சுமார் 10,000 வருடங்களுக்கு முன்னு லெமுரியா கண்டத்தை ஆண்டவன் நம் தமிழன் என்பது உலகம் அறிந்த ஒன்றாகும். வேற்றுக்கிரக வாசிகளுடன் பழக்கம் வைத்து பல்வேறு கலைகளை கற்றவன் தமிழன் ஆவான். காலங்களில் இந்த யாழினை கொண்டு மன்னர்கள் போர் செய்தார்கள். பெரும் படைகளையும் இந்த யாழியானது அழித்து வெற்றி அடையச் செய்யும் ஆற்றல் கொண்ட வகையில் தமிழன் பழகி வைத்திருந்தான் என்பது வரலாறு. அந்த யாழியை நினைவுகூர்ந்து அனைத்து கோவில்களிலும் சிற்பமாக வடித்து வைத்துள்ளான் என்பதனை நாம் உணர வேண்டும். இந்த யாழிகளை காரைக்குடியில் பூர்வகுடி தமிழர்களான நாட்டுக்கோட்டை நகரத்தார் இல்லங்களில் மரத்தினிலே வடிவமைக்கப்பட்டு இருப்பதை இப்போதும் காண முடிகிறது. ஆனால் தற்போது அந்த யாழியின் பெருமைகள் தெரியாமல் இருக்கின்றது. மேலும் அந்த யாழியின் உடல் எலும்புகளை நரம்புகளை கொண்டே யாழ் என்ற இசை கருவியை கண்டறிந்தவன் தமிழன். அந்த யாழியின் உடலில் உள்ள நரம்புகளை வைத்து யாழ் என்ற இசைக்கருவியை உருவாக்கினான். இத்தகைய வல்லமை படைத்த தமிழனை அழிப்பதற்கே பல அந்நிய ஆதாய சக்திகள் இன்றும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. பூர்வகுடியான மெய்யான சக்தியுடைய தமிழனை அழிக்க நினைப்பது இயலாத ஒன்றாகும். இந்த கொடியவர்களின் ஆதாய சக்தியின் அட்டூழியங்களை விரைவில் இறையருளால் தமிழன் மூலமாக தீர்வு காணப்படும். அப்போது நம்முடைய பறை இசையானது பிரபஞ்சத்தின் நாதத்தையும் நம்முள் உள்ள ஜீவநாதத்தையும் மீட்டக்கூடியதாகும். ஆக்ஞையை தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி இறையை முழுமையாக உணர்ந்து முக்தி அடைந்த மூத்த பரம்பரையே நம் தமிழ் பரம்பரையாகும். ஆனால் ஆதிக்க சக்தியினர் இந்த யாழின் அம்சத்தை பறையின் விளங்கியதால் இசையை தெரிந்து கொண்டு நல்ல இசையை வழங்கினார்கள். நல்ல இசையால் மழை பொழிந்து விவசாயம் செய்து நாடு வளமாக இருந்தது. நாதத்தின் மூலம் பெறப்பட்ட இசையை ஒவ்வொருவரும் கேட்டால் ஆன்ம வாழ்வை அடைய முடியும். இசைக்கு இந்த அளவில் இயற்கையாகவே சக்தி உள்ளது. அதைத்தான் தமிழர்கள் இயல், இசை, நாடகம் என்று மூன்றாக பிரித்து வைத்தார்கள். உண்மையான பிரபஞ்சத்தின் ஓசையை உணராமல் ஆன்மீகம் என்ற பெயரில் எதையோ சொல்லி தமிழனின் இயல்பான பக்தியை சிதைத்து விட்டார்கள். நம்முடைய மூதாதையர்களான தமிழர்களை உலக நாகரிகத்தின் மூத்த குடிமக்களை ஏமாற்றி அவர்களை வைத்து இரு கலைகளை பிடுங்கி கொண்டு பெரிய சாதனை செய்தவர்கள் போன்று இன்று விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய மக்கள் இங்கு அடிப்படை வசதி இல்லாமல் தாழ்த்தி வைக்கப்பட்டு துன்பத்தில் வாழ்கிறார்கள். உலக அத்தியாயத்தில் மிகப்பெரிய தவறினை செய்த இந்த ஆதிக்க சக்திகளை தமிழர்கள் உணர்ந்து வாழ வேண்டும். முன்னோர்களின் சிறந்த வழிமுறைகளை பின்பற்ற முடியாமல் வாழ்ந்து வரும் சாதனை மிக்க தமிழர்களின் 64 கலைகளை உணர்ந்து நல்ல தமிழினை இலக்கிய அறிவுடன் பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்து உயர்ந்த நிலையை எய்த நாம் ஒவ்வொருவரும் துணையாக இருக்க வேண்டும். பெற்றவர்கள் தம் கடனை தீர்க்க வேண்டும். உற்றவர்கள் ஒரு கதியாய் பார்க்க வேண்டும். பற்று வரவு அத்தனையும் ஒழிக்க வேண்டும். பற்றில்லா பாமரரை காக்க வேண்டும். சொற்றபுலன் பொறியடைக்குச் சேர வேண்டும். சித்தமுற சிவபூஜை செய்யத்தானே. கற்றவர்க்கே பலயோகம் கனியும் பாரே. கல்லாதவர் யோகமெல்லாம் பொல்லாயோகம். மேலே சொன்ன பாடலின்படி பெற்றோர்களான நாம் நம்முடைய கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். உற்றார் உறவுகளின் நட்புகளை நலனை பேணி காக்க வேண்டும். பற்றினால் வந்த உறவுகள் அனைவருக்கும்
அவரது தேவைகளை நிறைவாகச் செய்ய வேண்டும். அதனோடு இணைந்து உலகப்பற்று அல்லாத உத்தமரான பாமரன் என்று சொல்லக்கூடிய சித்தர்களையோ மகான்களையோ ஞானியர்களையோ பற்றி இருக்க வேண்டும். பின்னர் ஐம்புலன்கள் அடக்கமும் சிறந்த தொண்டும் செய்து வந்தாலே நமக்கு பல்வேறு யோகங்கள் வாய்க்கப் பெறும். ஆகவே நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து அதனுடன் சேர்ந்து இறையுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய அவசியத்தினை உணர வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் இப்படி சொல்கிறார்: பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இங்கு பலரும் குருவினை அடைந்து விட வேண்டும். எங்கே காண்பது, அவர் எப்படி இருப்பார் என்ற எண்ணத்தில் புறத்தேடலில் பலர் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான குருவானவர் நம்முடைய ஆன்மாவிற்கு உணர்த்தப்பட்டு விட்டால் வாழ்க்கையின் இலட்சியம் நமக்கு என்னதென்று விளங்கி அவரின் காட்சி நமக்கு தன்னால் அமைந்துவிடும். அதை தவிர்த்து நாம் தேடுவது நம்மை சுற்ற வைத்துவிடும். தற்போதைய காவியுடை அணிந்த சாமியார்கள் தம்மை குருஜி என்று அழைத்து கொண்டு பல கோமாளிகளை சீடராக்கி கொண்டு சில கோடி வீட்டு இவர்கள் தொலைக்காட்சியில் தோன்றி பிரபலங்களாக மாறி விளம்பரம் செய்து செல்வத்திற்காக வாழ்கிறார்கள். சுயநலத்திற்காக வாழும் இந்த அற்ப பலர்கள் ஆன்மீக உலகில் அப்பாவி மக்களை சோதனை செய்து பார்ப்பது கொடுமையே. ஆகவே நாம் ஆன்மீகத்தினை வெளியில் தேடாமல் நம்முள்ளே தேட ஆயத்தமாக வேண்டும். வெளியில் சென்று தவறான மனிதர்களிடம் பயிற்சிகளை கற்றுக்கொண்டு எதையாவது பெற்றுவிடலாம் என்று அலைந்து வாழ்ந்துவிடக்கூடாது. நம் சித்தர்கள் அருளிய ஆன்ம வாழ்வின் இரகசியங்களை உணர்ந்து அதை பின்பற்றினால் போதுமானது. புராண கதைகளை நம்பி சீரழிய வேண்டாம். ஆகவே நாம் நம்முடைய மூச்சை கவனிக்க வேண்டும். தேவையற்ற வீண் பேச்சை குறைக்க வேண்டும். ஆம், நமது வாழ்வின் அத்தனை இரகசியங்களும் நமது மூச்சுக்காற்றில் அடங்கியுள்ளது. ஒரு மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு 15 முறை மூச்சு விடுகிறார்கள். இந்த அளவிற்கு எந்த அளவு குறைகிறதோ அந்த அளவு மனிதன் ஆயுள் கூட்டிக்கொண்டே இருக்கும். ஆயுட்காலம் மட்டுமல்ல, அறிவும் வளரும், புத்தி தெளிவடையும். அதே சமயம் இந்த அளவு அதிகரிக்க நமது ஆயுள் குறைந்துவிடும். மேலும் புத்தி பேதலிக்கும். நம் கோபப்படும் போது அல்லது ஏதேனும் சம்பவனை கண்டு பரபரப்படையும் போதும் நம்முடைய இதய துடிப்பானது சராசரி நிலையை விட அதிகரிக்கின்றது. அதே போன்று மூச்சின் அளவும் அதிகரிக்கும். ஆகவே நாம் கோபம், பயம் போன்ற எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள். அஷ்டாங்க யோகத்தின் பலன்களை நமக்கு சொல்லி பல்வேறு வழிமுறைகளை நமக்கு விட்டு சென்றுள்ளார்கள். இவை அனைத்தும் உணராமல் வாழ்கிறோம். கடவுள் பக்தியில் எத்தனையோ வேறுபாடுகள், எண்ணில் அடங்காத கதைகள், புராணங்கள், அதற்கேற்ப வழிபாட்டு முறைகள் இங்கு திணிக்கப்பட்டுள்ளது. ஆதி காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை வணங்கி வழிபட்டுள்ளார்கள். உணர்ந்த இரகசியங்களை மக்களுக்கு தெரிவிக்க பல்வேறு கோவில்களை கட்டியுள்ளார்கள். ஆனால் நம்மை பிரிவினைப்படுத்துவதற்காகவே ஒவ்வொரு மதங்கள் உண்டு செய்து கடவுளை பிரித்து வைத்து பக்தியினை வேறு மாதிரி அச்சுறுத்தி சில ஆதாய அந்நிய சக்திகள் வேண்டுமென்றே செய்துவிட்டார்கள். இதில் பக்தி மார்க்கத்தை சிலர் தவறான முறையில் மந்திர, எந்திர, ஆவி போன்றவைகளை கொண்டு வசியம் செய்வதாக சொல்லி மக்களை தவறான ஆன்மவழியில் கொண்டு செல்கிறார்கள். புராணங்கள் எனப்படும் தெய்வீக கதைகள் சாமானிய மனிதர்களுக்கு இறைவனின் பல்வேறு தன்மைகளை குறித்த பல்வேறு விஷயங்களை விவரித்து அதன் மேலும் ஒரு லயிப்பு ஏற்படும் வகையில் சுவாரஸ்யமாக சொல்லி வைத்துள்ளார்கள். ஆனால் பல புராணங்களில் சில ஆதாய வர்க்கத்தின் திணிப்பும் அடங்கியுள்ளது. புராணங்களில் சொல்லிய ஆன்ம நிலையை பக்தி என்று எண்ணி நாம் பயணிக்கக்கூடாது. அதே புராணங்களில் தெய்வங்களை ஒவ்வொரு தன்மைகளில் ஒவ்வொரு விதமாக உருவங்களில் சித்தரிக்கப்படுகிறது. இறைவனுக்கு எண்ணிலடங்கா குணங்கள் அல்லது தன்மைகள் இருக்கின்றது. ஆகவே எண்ணிலடங்காத உருவங்களில் அவனை வழிபடுகிறார்கள். இந்த வழிபாட்டினை மையப்படுத்தி மக்களை அச்சுறுத்தி ஆன்மீகத்தில்
பக்தி மார்க்கத்தினை வேண்டுமென்றே சிலர் கோவில்களை கட்டிக்கொண்டு சடங்கு சம்பிரதாயம் உண்டு செய்து குறி சொல்லி கொள்ளையடிக்கும் செயல்களை செய்வதால் இந்த அற்ப செயல்களை எதிர்த்து மக்கள் ஏமாறாமல் இருப்பதற்காகவே சிவமாக மாறி ஜோதியான சித்தர்கள் தாம் அடைந்த ஞான மார்க்கத்தினை உலகுக்கு வெளிப்படுத்தினார்கள். ஆகவே இறைவன் இறுதியில் காட்சி கொடுத்த ஜோதியில் அடங்குவதே உண்மையான ஆன்ம நிலை என்பதனை நாம் உணர வேண்டும். பக்தி நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். இல்லையெனில் அந்த கருமம் நம்மை தொடர்ந்து வரும். தானம், தர்மம், தவம், பிறர் நலம் பேணுதல், நற்தொண்டுகள் செய்து நல்லோர் இணக்கம் கொண்டு வாழ்தல், இயற்கையோடு ஒன்றி பிரபஞ்சத்தினை வணங்குதல் என்பதே அடிப்படை ஆன்ம வாழ்வின் துவக்க நிலையாகும். இதுவே கருமத்தை வெல்லும் வழி என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். ஞான மார்க்கத்தில் இருக்கின்றோம் என்று எண்ணி சிலர் தற்காப்பு பயிற்சிகள் போன்று சில பயிற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். வீண் முயற்சி என்பதே உண்மை. வள்ளலார் சொன்னதை ஏற்கவில்லை, பின்பற்றவில்லை. ஆனால் வள்ளலாரை வணங்குகிறார்கள். இப்படிதான் கூறுபட்டு ஆன்மீகம் பல மனிதர்களுக்கு பயிற்சியாக தரப்பட்டு ஆன்ம வாழ்வு நிறைவில்லாமல் செல்கின்றது. சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட நமது ஞான சித்தர்கள் அகத்தில் உள்ள ஆன்மாவை அறிதலே ஆன்மீகம் என்று கூறுகிறார்கள். தன்னை அறிதலே ஆன்மீகம், அறிவுப்பாதை என்கிறார்கள். தன்னை அறிதல் என்பது தன் குணம், மனம், நடத்தை இவைகளை அறிந்து சரிபடுத்தி கொள்ளுதல், தன் வாழ்வின் பிரச்சனைகளை தானே தீர்த்து கொள்ளுதல், சக்தியை அடைதல், தன் ஊழ்வினை விதியை அறிந்து வாழ்தல், வாழ்வில் வீழ்ந்து விடாமல் காத்து கொள்ளுதல், உலகின் பொய்மையை அடையாளம் காணுதல், உண்மை அறிதல், புரிதல், தெளிதல் என்ற நிலைப்பாட்டுடன் வாழ்தல், போலி நபர்களை அடையாளம் கண்டு விலகுதல் போன்ற செயல்களை சரியான அறிவின் திறத்தால் தன் வாழ்வில் அறிந்து கொள்வதே ஆன்மீக வெற்றியாகும். இந்த ஆன்மீகத்தின் தொடர்ச்சியை நாளை சொல்லவிருக்கின்றேன். ஓம் நம சிவாய. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானையம் பலத்தே, எல்லாம் வல்லாந்தனையே. திரு அருட்பிரகாச ராமலிங்க வல்லா தெய்வ திருவடிகளே சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே. கொல்லாவிரதம் கோலியமெல்லாம் ஓங்குக. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓம் நம சிவாய்.